Hi students, in the video example 2.38 solve பண்ணலாம். The houses of a street are numbered from 1 to 49. Okay, ஒரு street இருக்கு. அதுல houses வந்து என்ன பண்றாங்க 1 2 3 up to இது வரைக்கும் நம்பர் பண்றாங்க 48 வரைக்கும் நம்பர் பண்ணிருக்காங்க. சரியா? 1 நம்பர் வீடு 2 நம்பர் வீடு அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. Then Senthil's house is numbered such that the sum of numbers of houses prior to Senthil house is equal to sum of numbers of houses following Senthil's house. இப்போ லெட்ஸ் செந்தில் ஹவுஸ் வந்து நடுவில் எங்கேயோ இருக்கு. இதுதான் வந்து செந்திலோட ஹவுஸ். அது வந்து சம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். எங்க இருக்குன்னு தெரியாது. ஸோ ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க நடுவில் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கேன். ஆனால் நடுவில் எல்லாம் இருக்குன்னா நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு முன்னாடி இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்றதும் இவருக்கு அப்புறமா இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்றதும் என்னன்னு சொல்றாங்க ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ செந்திலுக்கு 5 அப்படின்றது நம்பர்னா அவருக்கு முன்னாடி வீடு எப்படி இருக்கும் 4ன்னு இருக்கும். நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ முன்னாடி இருக்க வீடு எப்படி இருக்கும் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும். ஓகேவா, இப்போ இவருக்கு நெக்ஸ்ட் நம்பர் எப்படி இருக்கும் எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு இருக்கும். புரிஞ்சுதா? ஃபைன். ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்க இதுபடி பார்த்தா 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் அண்ட் ஸோ ஆன் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்றோம். ஓகேவா, இதை ஆட் பண்ணா இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க இவருக்கு அப்புறமா இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும். அதாவது எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எக்ஸ் பிளஸ் 3 அண்ட் ஸோ ஆன் இது வரைக்கும் 49 வரைக்கும். ஓகேவா, ஃபைன். இப்போ நமக்கு இதுல எக்ஸ் தான் வேணும். ஸோ இந்த சம் போடுறது கொஞ்சம் ஈஸி. ஓகேவா, 1ல இருந்து எக்ஸ் மைனஸ் 1 வரைக்கும் கனெக்ட் பண்றது ஈஸியா பண்ணிடலாம். ஆனா இது கொஞ்சம் டிஃபிகல்ட். இது என்ன சார் எக்ஸ்ன்னு இருக்கு, நம்ம இப்போ எப்படி பண்றது இதை அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இருந்து இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும். ஓகேவா, நான் என்ன பண்ண போறேன்னா மொத்தத்தையும் ஆட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் மொத்தத்தையும் ஆட் பண்ண போறேன். இங்க இருந்து இது வரைக்கும் மொத்தத்தையும் ஆட் பண்ணிட்டு இது வரைக்கும் செப்பரேட் பண்ணிட்டு போறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிறத என்ன பண்ணி போறேன் செப்பரேட் பண்ணி போறேன். அப்படி செப்பரேட் பண்ணிட்டா எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும் எக்ஸ் பிளஸ் 1ல இருந்து 49 வரைக்கும் இருக்கும். புரிஞ்சுதா? நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். என்ன பண்றேன்னா 1ல இருந்து 49 வரைக்கும் நான் ஆட் பண்ண போறேன். அப்படி ஆட் பண்ணிட்டு 1ல இருந்து எக்ஸ் இது வரைக்கும் நான் என்ன பண்றேன் செப்பரேட் பண்ணிட்டேன்னா எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும் இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கும். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நான் என்ன எழுத போறேன்னா இதை 1ல இருந்து 49 வரைக்கும் ஆட் பண்ணிட்டு மைனஸ் 1ல இருந்து எக்ஸ் வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன் செப்பரேட் பண்ண போறேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ எல்ஹெச்எஸ்ல இருக்கிறது என்ன பண்ணிக்கலாம் அப்படியே எழுதிக்கலாம். எல்ஹெச்எஸ்ல இருக்கிறதுலையும் அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க எத்தனை நம்பர் இருக்கு 1ல இருந்து 49 வரைக்கும் இருக்கு. வாட்ஸ் த ஃபார்முலா 49 டிவைடட் பை 2 இன்டூ 2 இன்டூ ஏ என்ன ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பிளஸ் n மைனஸ் 1 அதாவது 49 மைனஸ் 1 இன்டூ டி. டி வேல்யூ என்ன 1 தான். ஓகேவா, அதை அப்படியே போட்டாச்சு. சரிங்க சார், இது ஈஸியா போட்டீங்க. இது எப்படி சார் போடுறது அப்படின்னா இதை போடுறதுக்கு முன்னாடி இதை போட்டுடலாம். மைனஸ் அகைன் இப்போ இங்க எத்தனை நம்பர் இருக்கு 1 2 3 4ன்னு எக்ஸ் வரைக்கும் இருக்கு. அப்ப எக்ஸ் டிவைடட் பை 2 இன்டூ 2 இன்டூ 1 இங்கேயும் ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 தான். தென் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ 1 இந்த 1ன்றது டி. ஓகே, இப்போ இதை போடலாம் ஈஸியா இருக்கும். சரி, நல்லா பாருங்க. இங்க 49 இருக்குன்னா 49 பை 2, எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா எக்ஸ் பை 2. இங்க என்ன இருக்கு எக்ஸ் மைனஸ் 1ன்னு இருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 2 மல்டிப்ளைட் பை 2 இன்டூ 1 பிளஸ் நெக்ஸ்ட் இங்க 49 இருந்ததுன்னா 49 மைனஸ் 1, எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா எக்ஸ் மைனஸ் 1. அப்ப இங்க எக்ஸ் மைனஸ் 1ன்னு இருந்ததுன்னா அப்ப என்ன பண்ணணும் எக்ஸ் மைனஸ் 1 மறுபடியும் மைனஸ் 1 போடணும். ஓகேவா? ஸோ இது இன்டூ 1ன்றது டி காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸ் எல்லாத்துலயுமே என்னது 1 தான். ஏன்னா 1 2 3 4 தானே போயிட்டே இருக்கும் போது நம்பர்ஸ். ஃபைன். ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 2 இன்டூ 2 பிளஸ் இப்போ இந்த 1 உள்ள மல்டிப்ளை பண்ணாலும் சேம் தான். ஓகே, அப்போ எக்ஸ் மைனஸ் 2ன்னு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் 49 டிவைடட் பை 2 மல்டிப்ளைட் பை 2 1s are 2 பிளஸ் 49 மைனஸ் 1 என்ன 48. தென் மைனஸ் எக்ஸ் பை 2 மல்டிப்ளைட் பை 2 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே எழுதிக்கலாம். டிவைடட் பை 2 அப்படியே எழுதிக்கலாம். இங்க பிளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் இந்த இடத்துல வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஈக்குவல் டு 49 பை 2 மல்டிப்ளைட் பை 2 பிளஸ் 49 என்ன 50. ஸோ அதை அப்படியே போட்டுப்போம். தென் மைனஸ் எக்ஸ் பை 2 இன்டூ
இங்க என்ன இருக்கு x இருக்கா, ஸோ x அப்படியே எழுதிப்போம். தென் இங்க 2 minus 1 which is plus 1 x plus 1. ஓகேவா, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வருது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை 2 which is equal to, இப்போ 49 5 மல்டிப்ளை பண்ணா என்ன வருது, 5 9s are 45 balance 4 then 20 24, so 2 4 5 0. Okay, divided by 2 then minus x into x x square and then x into 1 plus x divided by 2. ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே டிவிஷன் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த டிவைடட் பை 2 என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கேன்சல் அவுட் பண்ணிட்டு ரிமைனிங் ஸ்டெப் மட்டும் எழுதலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2450. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் எடுத்து வந்துடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்ததுன்னா பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2450. ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் minus x plus x cancel ஆயிடும் which is 2450. ஸோ இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணலாமா, x ஸ்கொயர் டிவைடட் பை x ஸ்கொயர் ஈக்குவல் டு 2450 டிவைடட் பை 2. ஸோ இப்போ கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா எத்தனை டைம்ஸ் வருது, 1 2 2 5. ஸோ 1 2 2 5 வருது. x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 2 2 5. இப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். எதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுனா என்ன, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க தெரியாதவங்க நல்லா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பின்னாடி இருந்து ரெண்டு நம்பரா நோட் பண்ணிட்டே வரணும். ஸோ பின்னாடி என்ன நம்பர் இருக்கு, 25 இருக்கு, அப்புறம் இங்க என்ன இருக்கு 12 இருக்கு. ஸோ இப்போ இந்த 12 வந்து மினிமல் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 1s are 1 2 2s are 2 3 3s are 9 4 4s are 16. 16ன்றது 12 விட பெரிய நம்பர். ஸோ அப்போ என்ன எழுதணும்னா 3 3s are தான் எழுதணும். 3 3s are 9. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வருது 3. யூசுவல் டிவிஷன்ல ஒரு நம்பர் கீழே இருக்கும். இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு நம்பர் சேர்த்து கீழே இறக்கி வரணும் which is 25. அப்படியே போட்டாச்சு, சரியா. நெக்ஸ்ட் இப்போ 3 + 3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் 6. இப்போ நெக்ஸ்ட் இங்க ஒரு நம்பர் போடணும், இங்க ஒரு நம்பர் போடணும். ஸோ மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த 325 வரணும், இல்ல 325க்கு நியரர் நம்பர் வரணும். ஓகேவா, ஸோ பார்த்தாலே தெரிஞ்சு இங்க 5 இருக்கு எண்டில். ஸோ அப்போ இங்க 5 போடணும், இங்க 5 போடுங்க, வருதான்னு பார்க்கலாம். 5 5s are 25 then 5 6 are 30 + 2 32. ஸோ கரெக்டாக என்ன ஆயிடுச்சு, ஸ்கொயர் ரூட் வந்துடுச்சு. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்காங்க √1225. ஆக்சுவலாக இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். சின்ஸ் இது வந்து டோர் நம்பர்ல, டோர் நம்பர் எக்ஸ் இஸ் டோர் நம்பர் எப்படி எடுத்துக்கலாம், சின்ஸ் எக்ஸ் இஸ் டோர் நம்பர் வந்து நெகட்டிவ்லாம் எழுத மாட்டோம், கரெக்டா. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √1225 விச் இஸ் 35. அப்போ செந்திலோட வீட்டு நம்பர் என்ன 35. புரிஞ்சுதா?